Hi everyone, welcome to BB Twin Talks of the Tamil Big Boss Season 9 Day 91. நம்ம வீக்கெண்ட் எபிசோட் போகிறதுக்கு முன்னாடி நம்ம நேற்று வந்து ரெட் கார்டு கிடச்சிருச்சு அப்படின்லாம் சொல்லி பயங்கர வைரலாக போயிட்டு இருந்ததுலேயே நான் அதுக்கான ஒரு வீடியோவும் போட்டிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நடந்த சில விஷயங்கள் அண்ட் ஆல்சோ லைக் நிறைய விஷயங்கள் நான் இன்ஸ்டாகிராமில் பார்த்தேன். ஸோ அதை பற்றி எனக்கு ஒரு 3 விஷயம் மட்டும் அட்ரஸ் பண்ணணும்னு நினச்சேன் பிஃபோர் கெட்டிங் இன் டு திஸ் நியூ இயர் எபிசோட். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா விஜய் டெலிவிஷன் பற்றி, இன்னொன்று சபரி அண்ட் அனதர் ஒன் சாண்ட்ரா. ஸோ இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் நம்ம எனக்கு தெரிஞ்ச நம்ம சொசைட்டிக்கே இதுதான் ஒரு லைக் ஒரு ஹேபிட்னு நினைக்கிறேன். அதாவது ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு அவங்க நல்லா இருக்கிறப்போ வெளியே நின்றுட்டு நீ வெளியே வா நீ என்ன விளையாடுற அது இதுன்னு போட்டு அடிச்சுக்கிட்டு அது இதுன்னு பண்ணி ஃபுல் நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருப்பாங்க. பாருக்கும் அவ்வளோ நெகட்டிவிட்டி தான் இருந்தது. ஒன்ஸ் இவ்வளோ நாள் நம்ம வந்துட்டு பாருக்கன்றது நிறைய விஷயங்கள் 18+ கண்டென்ட் அது இதுன்னு பேசிகிட்டு இருந்தப்ப எல்லாம் வெளியே வந்துட்டு உட்காந்து டிவி பார்க்க முடியல, பாரு அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா, வெளியே அனுப்புங்க, ரெட் கார்டு கொடுங்க, கம்ருதனுக்கு ரெட் கார்டு கொடுங்க, அப்படி இப்படின்னு அவ்வளோ பேசிட்டு அவ்வளோ நாள் விஜய் டிவி கொடுக்கல. அவ்வளோ தடவை வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு நிறைய வாட்டி பாரு கம்ருதனுக்கு லைக் சான்சஸ் கொடுத்தாங்க. என்ன கேட்டால் சான்ஸ் கொடுத்தாங்க விஜய் டிவின்னு தான் சொல்லணும். இல்லைன்னா முன்னாடியே எப்பயோ போயிருக்க வேண்டியது இவங்க பண்ண விஷயங்களுக்கு. ஆனால் இவ்வளோ நாள் அனுப்பாமல் ஃபைனலி ஒரு 90th டே இந்த விஷயம் வந்து அவங்க வந்து அந்த கார்லேருந்து எட்டி மிதிச்சது வந்து நிஜமாலுமே ரொம்ப அரகண்ட்டாக இருந்தனால தெர் வாஸ் லைக் நோ அதர் ஆப்ஷன். அண்ட் இத்தனை வாரமாக எல்லாரும் ரெட் கார்டு கொடுங்கன்னு சொன்ன விஷயத்த ஃபைனலி 90th டே சேனலே முடிவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு நம்ம ரெட் கார்டு கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுக்குற வரைக்கும் வெளியே வந்துட்டு கொடுங்கடா வெளியே அனுப்புங்க, ஆச்சா போச்சான்னு விஜய் டெலிவிஷன் வந்து டிஆர்பிக்காக பார்வை உள்ளே வச்சுக்கிட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டு இருக்காங்க, இப்படியெல்லாம் பேசிட்டு ஃபைனலி சரி உங்களுக்கு என்ன ரெட் கார்டு தானே வேணும் அப்படின்னு சொல்லி ஃபைனலி ரெட் கார்டு கொடுத்ததுக்கப்புறம் அப்படியே ஃப்ளிப் ஆகிட்டாங்க. இப்போ வெளியே பார்த்தா ஃபுல் பாசிட்டிவிட்டி. இப்போ ஃபுல் பாசிட்டிவிட்டின்னு சொல்ல மாட்டேன், ஸ்டில் தெர் இஸ் நெகட்டிவிட்டி. பட் ஆனாலும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறதை விட லைக் பயங்கர ஷாக்கிங்காக இருந்தது. நிறைய பாசிட்டிவிட்டி இப்போ பாருக்கு இருக்குது. இப்போ என்னென்னு பார்த்தா எல்லோரும் விஜய் டெலிவிஷனை குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் அதாவது இதுதான் சொல்லுவாங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை குறை சொல்கிறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குன்னு. அது வந்து இதில் வந்து தெளிவாக தெரியுது. இப்போ என்னென்னா விஜய் டெலிவிஷன் வந்துட்டு பார்வை இவ்வளோ நாள் வந்து டிஆர்பிக்காக வச்சுட்டு இப்போ வந்து அவங்களுக்கு அது தேவையில்லைன்னதும் வெளியே தூக்கி போட்டுட்டாங்க. பார்வால் தான்டா இந்த சீசனே நடந்துச்சு, ரெண்டு பேர்த்தோட வாழ்க்கையை கெடுத்துட்டீங்க. என்ன வாழ்க்கையை கெடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். பார்வதியோட பெய்டு ப்ரோமோஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க இல்லையா, பார்வதியோட வாழ்க்கையை விஜய் டெலிவிஷன் கெடுத்தாங்கன்னு. விஜய் டெலிவிஷன் எனக்கு தெரிஞ்சு பார்வதி இவ்வளோ நாள் சேவ் தான் பண்ணிட்டு வந்தாங்க. 90 டேஸ் கிட்ட தூக்காத விஜய் டிவிக்கு என்ன அப்படி என்ன பாரு மேலே ஒரு கோவம் இருக்க போகுது? லாஸ்ட் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி பார்வை வெளியே அனுப்பணும்னு விஜய் டிவிக்கு என்ன இருக்க போகுது? ஓகே, இப்போ இந்த டாஸ்கில் மட்டும் பார்வதி வந்து சாண்ட்ரா வந்து எட்டி உதைக்காமல் இருந்திருந்தா விஜய் டிவி இந்த ரெட் கார்டு கொடுத்துருப்பாங்களா? ஸோ அந்த ஒரு சுச்சுவேஷன் பாரு செஞ்ச அந்த ஒரு விஷயத்தினால தான் பாரு வெளியே போயிருக்காங்க. அதான் சொல்லுவாங்கல்ல, என்ன சொல்கிறது, நல்லதும் கெட்டதும் உன் கையில் தான், உனக்கு நடக்கிற நல்லதும் கெட்டதும் உன் கையில் தான் இருக்குன்ற மாதிரி பாரு செஞ்ச விஷயத்தினால தான் பாரு வெளியே போயிருக்காங்க. பாரு அதை எட்டி உதைக்காமல் இருந்திருந்து 90 டேஸ் சேவ் பண்ண விஜய் டிவிக்கு இன்னும் கொஞ்சம் நாள் இந்த ஒரு 10 நாள் இருந்துட்டு போமா, எங்களுக்கும் நல்லா டிஆர்பி கிடைக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரியே வச்சுக்கிட்டா பாருனால தான் இப்போ வந்து பயங்கரமாக இது 320 ப்ரோமோஸ் ஆமாம் இது வரைக்கும் டோட்டலாக பிக் பாஸ்க்கு வந்தது. அதில் வந்து 210 ப்ரோமோஸ் பாரு தான் இருக்காங்களாமா. ஸோ சீசன் 9 பாரு, சீசன் 9 பாரு நிறைய கண்டென்ட் கொடுத்துருக்காங்க. பட் நல்ல கண்டென்ட்டா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இவ்வளோ நாள் வெளியே தூக்குங்கடான்னு சொல்லி தூக்குறதுக்கு அப்புறம் பயங்கர சப்போர்ட் பண்ணிட்டு இப்போ விஜய் டெலிவிஷனை குறை சொல்லிட்டு வர்றது வந்து என்னது இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஸோ எனக்கு வந்து விஜய் டிவி வந்துட்டு கொடுக்க வேண்டிய விஷயத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து விஜய் டிவி மேலே எந்த தப்பும் எனக்கு தெரில. அது ஒன்று. ரெண்டாவது இப்போ என்னன்னா, இப்போ எதை கம்பேர் பண்ணி இப்போ பாருக்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா, சபரி வந்து அன்றைக்கி வந்து கண்ணு வந்து பாரு எட்டி மிதிச்சு இது பண்ணாங்க இல்லையா, அந்த பாரு கண்ணு வீங்கின ஃபோட்டோ வேற போட்டுட்டு அப்போ சபரிக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்கல, இப்போ வந்து பாரு எட்டி உதச்சதுக்கு வந்து ஏன் ரெட் கார்டு கொடுத்தீங்க? ஸோ ஈவன் யாஷிகா ஆனந்த்லாம் வந்துட்டு அதை ஸ்டேட்டஸாக போட்டு டபுள் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு என்னென்னா இங்கே ஒரு அண்ட் ஆல்சோ ஒரு கிளிப் ரொம்ப வைரல் ஆகிட்டுருக்கு. சபரி வந்துட்டு அந்த உட்காந்து அந்த ஃபைட் அந்த டாஸ்கில் எட்டி மிதிச்சிருவார்ல அவர் தெரியாமல். ஸோ அந்த விஷயம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் பேசிகிட்டு இருக்கிறப்ப அவர் சொல்லுவார், ஆமாம் நான் வேணும்னு தான் மிதித்தேன் அப்படின்ற அந்த ஒரு ஷார்ட் கிளிப் மட்டும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஆக்சுவலி நீங்கள் ஃபுல் எபிசோட் பார்த்தவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்.
அண்ட் ஆல்சோ இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பேசிக் ஒரு காமன் சென்ஸ்னு கூட சொல்கிறதா எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. நம்ம கூட இப்போ வீட்டில் நம்மளுக்குள்ளே பேசிக்கிறப்போ, ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே பேசிக்கிறப்போ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதை நம்ம திரும்ப பேசிகிட்டே இருக்கிறப்போ நம்ம ஒரு பேச்சுவாக்கில் சொல்லுவோம்ல, ஆமாம் வேணே தான் பண்ணேன், சரி பெண்ணா ஆமாம் வேணே தான் பண்ணேன், நம்ம வேணே பண்ணலை, ஆனால் அது வந்து அப்படி மாறி மாறி ஒருத்தங்க சொல்லிட்டு இருக்கிறப்போ நம்ம ஒரு பேச்சுவாக்கில் சொல்லுவோம் இல்லையா, ஆமாம் நான் வேணே தான் பண்ணேன் பெண்ணை அப்படின்ட்டு. அது உடனே நான் வேணே பண்ணேன்னு ஆகிடாது இல்லையா. ஸோ சபரி அன்னைக்கு அந்த கான்வர்சேஷன் நான் அன்னைக்கு அந்த ஃபுல் இதுவும் பார்த்துருந்தேன். அப்போ அவர் அந்த நீங்கள் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பார்க்கணும் அந்த கான்வர்சேஷனில். வெறும் அந்த ஒரு கிளிப்பை மட்டும் அவங்க பெய்டு பிஆர்ஸ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ சபரி வந்துட்டு வேணும்னு தான் மிதிச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கான் பாருங்க ப்ரூஃப் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவர் வந்து அது சொன்னது அந்த பேச்சு வாக்கில் அதுக்கு முன்னாடி நிறையா அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். அது கேமில் எதேச்சியாக பட்டது. ஏன்னா அவர் அன்னைக்கு அந்த கேமில் மிதிச்சு அந்த இது வந்து நிஜமாவே எதேச்சியாக மிதிக்கலை. அவர் பார் இப்படி வரப்போ அவர் இப்படி தைஸ் வந்து லைக் இப்படி தூக்கிடுவார் அவரோட நீயா. அப்போ வந்துட்டு அவங்க கண்ணில் அது இடிச்சிடும். அது அந்த கேமில் டக்குன்னு இடிக்குமே தவிர அதை வேணும்னே அவர் கண்டிப்பாக பண்ணலை. ஆனால் அங்கே சபரி பண்ண தப்பு என்னன்னா, அந்த கண் அடிச்சதை அவர் வேணுனே பண்ணல. அதுக்கப்புறமாவோ அதுக்கு முன்னாடியோ வந்துட்டு அவர் பாரு வந்து அவங்கள இடிக்க வரப்போ சபரி வேணும்னே போய் பாரு வந்து இப்படி கையால் இப்படி இப்படி தள்ளுவார். அது வந்து ரூடாக இருந்தது. அது நம்ம சொல்லியிருந்தோம், அன்றைக்கே நம்ம ரிவ்யூலேயும் சொல்லியிருந்தோம். சபரி அப்பா ரொம்ப தேவையே இல்லாமல் பாருவை போட்டுட்டு தள்ளி தள்ளி விட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறது. ஆனால் அது அன்றைக்கி நம்ம சொல்லியிருந்தோம், சபரிக்கு வந்து ஒரு எல்லோ கார்டு கொடுக்கலாம், எல்லோ கார்டாச்சும் கொடுத்துருக்கலாம், இல்லை ஒரு வார்னிங்காச்சும் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி. பட் அதுதான் அவர் வந்து இப்படி இப்படி இடிச்சாரே தான் தவிர பாரு அந்த வில்லத்தனமாக அது ஒரு கேம்க்காக தான் பண்ணது. பாரு ஆனால் இந்த வில்லத்தனமாக அவங்களை அந்த பொறுக்கின்னு சொன்ன வார்த்தைக்காக தான் எட்டி மிதித்து தள்ளி விட்டாங்க. வேணும்னே இங்கே தள்ளி விட்டாங்க. அதையும் அந்த சபரி வந்து கண்ணை இது பண்ணது வந்து வேணும்னே பண்ணதே கிடையாது. அந்த ஒரு கிளிப்பை வந்து தப்பாக ஸ்ப்ரெட் பண்ணி சபரி மேலே இப்போ ஒரு தப்பான ஒரு இதை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ், அன்னைக்கு சபரி அரகண்டாக தான் விளையாண்டாரு. பட் தேர் லைக் டூ திங்ஸ். அவர் அந்த இடிச்சது தான் இப்படி தள்ளினது தான் அரகண்டாக பண்ணாரே தவிர கண்ணு வந்து அவர் வேணும்னே பண்ணது கிடையாது. ஸோ அதை வந்து வேணும்னே இப்போ ட்விஸ்ட் பண்ணி போட்டுட்ருக்காங்க. அது ஒரு விஷயம். மூணாவது, இது நம்ம நேற்றே பேசியிருந்தோம். இப்போ வந்து இவ்வளோ விஷயங்கள் நடந்தனால இப்போ என்னென்னா ஒன்று வந்துட்டு சாண்ட்ரா வந்து இவங்க வாழ்க்கையை கெடுத்துட்டாங்க, இல்லைன்னா சாண்ட்ரா ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு இன்னசென்ட்டான ஒரு பிம்பம் சாண்ட்ரா மேலே இதாகிட்டு இருக்குது. இந்த நேற்று இதிலே சொல்லியிருந்தேன், சாண்ட்ரா என்ன அவ்வளோ இன்னசென்ட்டாக, இதுக்கு முன்னாடி சாண்ட்ரா என்னென்ன வேலை பண்ணியிருக்காங்க அப்படின்றது. ஸோ எனக்கு என்னென்னா இப்போ வந்துட்டு டாப் 6 வந்துட்டாங்க, லைக் 7 வந்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச நிஜமாக சாண்ட்ராலாம் வந்து டாப் 7ல் வந்துட்டு சீரியஸ்லி ஐ டோன்ட் திங்க் ஷி டிசர்வ்ஸ் டு பி இன் த டாப் 7 அண்ட் ஆல். பிரவீன்லாம் இருந்திருக்கலாம் சாண்ட்ராக்கு பதில். அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் அந்த ஒரு அதுக்கு தேவையான அந்த ஒரு ப்ரோமோவும் சூப்பராக அவங்களுக்கு போட்டு ஒரு மெமரியாக க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டாங்க. குறும்படம் போட்டு காமிச்சாங்களே அது, அதோட அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவங்க என்ன விளையாண்டாங்க, இப்போ அழுது ட்ராமா பண்ணாங்க ஃபுல்லாக. அந்த எல்லாத்தையும் உட்காந்து ஸ்கூபிடூன்னு சுபிக்ஷாவை சொல்கிறதாகட்டும், டிவார்மிங் டேப்லெட் தரணும்னு சொல்கிறதாகட்டும், கனியை கிளவின்னு சொல்கிறதாகட்டும், பாருவை கழுத்தில் மிதிச்சிருக்கணும்னு சொல்கிறதாகட்டும், இன்னும் சொல்லிகிட்டே போகலாம். அந்த விக்ரமுக்கும் பிரஜனுக்கும் சண்டை வந்தப்போ விக்ரம் கிட்ட பேசுகிற அந்த ஆட்டிடியூட்லாம் பார்க்கணும். அவ்வளோ வில்லத்தனமாக எவ்வளவோ பண்ணியிருக்காங்க சாண்ட்ரா. சொல்லணுன்னா அப்படியே லிஸ்ட்டு போயிட்டே இருக்கும். ஆனால் இது வரைக்கும் ஒரு வாரம் கூட விஜேஎஸ் ஒரு கேள்வி கேட்டதில்லை சாண்ட்ராவை. ஸோ ஓகே, நீங்கள் ஃப்ரெண்டு ஒய்ஃபுன்றனால கேட்கல விடுங்க. ஆனால் ஒரு டாப் 7 வரைக்கும்லாம் கொண்டு வந்தது ரொம்ப டூ மச்சாக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்ச மக்கள் பார்த்து இந்த ஓட் பண்ணுறவங்கலாம் வந்துட்டு, எனக்கு தெரிஞ்ச இது ஓட்டிங் பேசிஸில் சேனல் வச்சுருக்கிற மாதிரி தெரில. சேனலாக அவங்கள சேவ் பண்ணி வச்சிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன்னா வெளியே காமெண்ட்ஸில் இப்பயும் பார்த்தாலும் சாண்ட்ராக்கு வந்து பாரு அமிர்தனுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டீங்க ஓகே, ஆனால் சாண்ட்ரா வந்து அவ்வளோ பாவம்லாம் இல்லை, சாண்ட்ராவையும் அனுப்புங்க, அப்படி தான் வெளியே பேச்சு போயிட்டுருக்குது. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு டாப் 7ல் நிஜமாக சாண்ட்ரா டசன்ட் டிசர்வ் டு பி இன் டாப் 7. ஸோ அவங்க நெக்ஸ்ட் போனால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அகெயின் இன்றைக்கி வேற ஒருத்தங்க எவிக்ட் ஆகிட்டாங்க. அகெயின் டாப் 6ல் சாண்ட்ரா வந்திருக்காங்க. ஸோ 3 கேர்ள்ஸ் இன் டாப் 6. அது பார்த்தா ஆரோரா, திவ்யா அண்ட் சாண்ட்ரா. இன்றைக்கி சுபிக்ஷா எவிக்ட் ஆகிட்டாங்க. ஸோ நிஜமாலுமே சுபிக்ஷா போய் சாண்ட்ரா இருக்கணுமா அப்படின்லாம் பார்த்தா சுபிக்ஷா அந்த பொண்ணு பாவம் நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க பண்ண ஒரே தப்பு எனக்கு தெரிஞ்சது, ரொம்ப வாய்ஸ் அவுட் பண்ணதில்லை. அண்ட் ஆல்சோ நிறைய விக்ரமுக்கு வந்து கொஞ்சம் நிறையா அந்த ஒரு அண்ணன்ற அந்த ஒரு இது காட்டியிருக்காங்க. மற்றபடி சாண்ட்ரா அளவுக்கு வில்லத்தனமாலாம் எதுவும் பண்ணதில்லை. அண்ட் ஆல்சோ அந்த பொண்ணுக்கு நிறைய சாதிக்கணுன்ற பயங்கர ஒரு ஆம்பிஷன்ஸ் இருந்திருக்கு. பட் சாண்ட்ரா வந்து ஃபுல் அந்த ஒரு மற்றவங்களை வந்துட்டு கிண்டல் பண்ணுறது அப்படின்ற விஷயத்துல தான் நிறைய பண்ணிகிட்டு இருந்தாங்க.
ஸோ அப்படி பார்க்குறப்ப டாப் 6 எல்லாம் சாண்ட்ரா சத்தியமாக கிடையாது. ஸோ எனிவேஸ் இப்போ நெக்ஸ்ட்டு அது அட்லீஸ்ட் டாப் 5ல கொண்டு போய் நிறுத்திடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. நெக்ஸ்ட் எவிக்ஷன் ஆச்சு சாண்ட்ரா. எனக்கு தெரிஞ்சு மேபி இப்போ அடுத்த பணப்பெட்டி வரும், மிட் வீக் எவிக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். மிட் வீக் வந்து சாண்ட்ரா அனுப்பிச்சு விட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஸோ இப்போ இந்த 3 விஷயம் நான் பேசி முடிச்சிட்டேன். ஸோ விஜய் டெலிவிஷன்தும், சபரிதும், சாண்ட்ராதும் இந்த 3 விஷயம் பேசியாச்சு. ஸோ இப்போ என்னென்னா நியூ இயர் எபிசோட் வருது. ஸோ சாண்ட்ரா என்னென்னா இப்போ நமக்கு நோட்டீஸ் பண்ணால் இன்னும் 2 வாரம் தான் இருக்கு இல்லையா? ஸோ அநியாயத்துக்கு பயங்கர ஸ்வீட்டு. ஐயோ இவ்வளோ சிரிக்காதீங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. அப்படியே அந்த வாரம் 5 டேஸும் அப்படியே வில்லத்தனமான ஒரு சாண்ட்ராவை காட்டிட்டு வீக்கெண்டு விஜேஎஸை பார்த்தா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு ஐயோ எனக்கு வந்துட்டு எதுக்கு இவ்வளோ சிரிக்கணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. டூ டூ ஸ்வீட். அப்படியே வீக்கெண்டு வந்துட்டா அப்படியே 4 கிலோ சர்க்கரை எடுத்து இது பண்ணுற மாதிரி ஓவர் ஸ்வீட்னஸ் அப்படியே எடுத்து வாரி இது பண்ணுறாங்க. ஸோ பயங்கர ஃபேக்காக இருக்குது பார்க்கறதுக்கு. அண்ட் மேபி அவங்க வந்து இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது அப்படின்றனால ரொம்ப யாரையும் எதுவும் குறை சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதாவது கொஷின்ஸ் கேட்டால் கூட ரொம்ப பாசிட்டிவாக எல்லாத்த பற்றியும் பேசுகிறாங்க. ஸோ அப்படியே யார் பக்கமும் வந்துட்டு நம்ம வந்துட்டு அந்த ஒரு நெகட்டிவிட்டி சம்பாதிக்காமல் விட்டா அவங்க எனக்கு தெரிஞ்ச ஸ்டேஜில் கூட போய் நின்றுடலாம் போலன்னு எதிர்பார்க்குறாங்க போல இருக்குது. அந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு மக்களை டாப் 5க்கெல்லாம் கொண்டு போயிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது எனக்கு. ஸோ இன்றைக்கி இப்போ நியூ இயர் எபிசோடில் வந்துட்டு விஜேஎஸ் வராரு. விஜேஎஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு நியூ இயர் ரெசல்யூஷன்ஸ் பற்றி கேட்குறாரு. ஸோ அதாவது நீங்கள் வந்து இன்னொருத்தவங்களுக்கு இவங்க இந்த ரெசல்யூஷன் எடுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எது அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ நான் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கல. ஒன்று வந்துட்டு திவ்யா சொல்லுவாங்க, ஆரோராவும் சாண்ட்ராவும் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தைரியம் ஆகணும், அவங்களுக்குன்னு பேச ஆரம்பிக்கணும், நிறைய விஷயங்களுக்கு ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப கரெக்டாகவும் இருந்தது, நல்ல ஒரு பாயிண்ட்டாகவும் இருந்தது. அப்புறம் வினோத்தும் சாண்ட்ராவும் வந்துட்டு சபரி வந்து கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்பாங்க சாண்ட்ரா அப்படியே வந்துட்டு. ஸோ அதை வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்தது. விஜேஎஸ் வந்து அது ஒரு காமெடியாவோ இல்லை ஃபன்னாவோ கடந்து போகாமல் அங்கே ஒரு பாயிண்ட் எடுத்து சொல்லுவார். சபரி கல்யாணம் பண்ணணுமா வேணாமாங்கிறது அது அவரோட தீர்மானம். இது வந்து இப்போ காலம் மாதிரி இல்லை, கல்யாணம் பண்ணணும் குழந்தை பெற்றுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு கண்டிஷன்ஸ் மாதிரி இல்லை. அவங்க டிசைட் பண்ணிக்க வேண்டியது. அவருக்கு வேணும்னா ஒரு கல்யாணம் பண்ணிப்பார் அப்படின்ற மாதிரி அது எனக்கு பிடிச்சிருந்தது அவர் எடுத்து சொன்னது. ஸோ இந்த விஷயம் நடந்திருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்துட்டு அப்போ வந்துட்டு ஆக்சுவலி விஜேஎஸ் வந்து எல்லாத்துக்கும் ஒரு இது சொல்லுவார், நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திவ்யா கிட்ட வந்துட்டு நீங்கள் ரொம்ப போல்டான பர்சன், ஸ்ட்ராங் பர்சனாலிட்டி, ஆனால் நீங்கள் வந்து அந்த கருத்து உங்களுக்கு ஒன்று எடுத்து சொன்னால் அதை கேட்க முன் வர மாட்டேங்கிறீங்க, அதை மாற்றிக்கோங்கன்ற மாதிரி சொல்லுவார். சுபிக்ஷா கிட்ட வந்துட்டு நீ வந்து சூப்பரம்மா, உன்னை வந்து இந்த உலகத்தில் வேற எங்கே விட்டாலும் நீ பழச்சிக்குவ அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாரு. அது முடிச்சதுக்கப்புறம் சுபிக்ஷாவுக்கு வந்து முகமே இருக்காது, அப்படி ஒரு மாதிரி முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. என்னடான்ட்டு பார்த்தா சுபிக்ஷாவுக்கு இப்போ பயம். போன வாரம் கனியை வந்துட்டு ஐம் ப்ரௌட் ஆஃப் யூ கனி அப்படி இப்படின்லாம் எவிக்ட் ஆகிறதுக்கு முன்னாடி பயங்கரமாக பாராட்டியிருப்பாரு. அந்த வாரம் எவிக்ட் ஆகி போயிட்டாங்க. ஸோ அதனால் இவர் வேறு இப்போ என்னை ரொம்ப பாராட்டிட்டாரு, அதனால இன்றைக்கி நான் தான் எவிக்ஷனோன்னு எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் பாவம் அதே மாதிரி சுபி தான் எவிக்ட் ஆவாங்க. ஆனால் அது எனக்கு ஃபன்னாக இருந்தது அங்கே பார்க்குறதுக்கு. அவங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுறப்ப எல்லாத்துக்கும் மைண்ட் அங்கே தான் போகுது. ஸோ இந்த ஒரு இது நடந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வி என்ன கேட்பாருன்னா, யார் வந்துட்டு இவ்வளோ நாள் ஆயிடுச்சு, இதுக்கு மேலே இவங்களுக்கு வந்துட்டு டைட்டில்லாம் இவங்க வின் பண்ண மாட்டாங்க, அதுக்கான தகுதியெல்லாம் இல்லை, இவங்க இவ்வளோ நாள் வந்ததே பெருசு, இவங்க வேணால் பெட்டி அடுத்து பணப்பெட்டி வருது அதை எடுத்துகிட்டு கிளம்பிடலாம் அப்படின்றவங்க யார் அப்படின்னு கேட்குறப்போ எனக்கு சீரியஸ்லி ஆரோரா தாங்க மைண்டில் வந்தாங்க. ஆனால் பாதி பேர் விக்ரமை தான் சொல்லியிருப்பாங்க. அது எனக்கு ஷாக்கிங்காக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு திவ்யா மட்டும்தான் ஆரோராவை சொன்னாங்க. ஆரோரா ஐயோ செம்ம லக்கி கேர்ள்னு தான் சொல்லணும் எனக்கு தெரிஞ்சு. ஃபஸ்ட்டு 50 டேஸ் மிக்ஸ்சர் ஈட்டிங், லாஸ்ட்டு 50 டேஸ் ஃபுல் ஃபார்முக்கு வந்து விளையாண்டுட்டாங்க. ஃபஸ்ட்டு 50 டேஸில் போயிருந்தாங்கன்னா இன்றைக்கி இந்த ஃபுல் இதெல்லாம் தெரிஞ்சிருக்காது. பட் ஆனால் ஒரு நல்ல விஷயம், வெளியே ஆரோராவுக்கு ரொம்ப கெட்ட பேர் இருந்தது. பட் அதை வந்து சூப்பராக உள்ளே வந்து மாற்றிட்டாங்க. ஏன்னா பிக் பாஸ் ஆரம்பித்தப்போ ஆரோரா, திவாகர், கலை இவங்க 3 பேரை எதுக்கு உள்ளே விட்டீங்கன்னு சொல்லி வெளியே பயங்கர நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்தது. இவங்கெல்லாம் ஒரு கண்டஸ்டண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு. அதில் திவாகரும் கலையும் அவங்க பேரை ஒன்றும் மாற்றிக்கல, திரும்பியும் அசிங்கப்பட்டுட்டு தான் போயிருக்காங்க. ஆனால் ஆரோரா வந்து சான்ஸை வந்து நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டாங்க. அது வரைக்கும் நல்லது தான். ஆனால் ஃபஸ்ட்டு 50 டேஸ் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது எனக்கு இன்னுமே உறுத்திட்டு தான் இருக்குது. ஸோ யாரும் லைக் அதான் திவ்யாவை தவிர வேறு யாருமே ஆரோராவை சொல்லலை. விக்கியை சொல்லுவாங்க. விக்கியை என்ன அது சுபிக்ஷா இப்போ வந்து விக்கியை எனக்கு அதான் ஏம்மா இப்போ வந்து இவ்வளோ நாள் வந்து அண்ணன் அண்ணன்னு விளையாண்டுட்டு இப்போ வந்துட்டு விக்கியை வந்துட்டு நான் விக்ரமை சொல்லுவேன். ஏன்னா வந்துட்டு எல்லாருக்கும் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா விக்கிக்கு வந்து அந்த ஒரு வின் பண்ணணும், டைட்டில் வேணும் அப்படின்ற அந்த ஒரு மோட்டிவேஷனே இல்லையாம்மா. அவர் வந்து நான் இப்போ விட்டால் கூட ஃப்ரெண்ட்ஸோட வீட்டில் போய் ஜாலியாக இருந்துப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் இருக்காரு. ஸோ அவர் வேணா பெட்டி எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ விக்கியும் ஆரோராவை சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த இதெல்லாம் போகுது.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த திவ்யா, விக்கியோட அந்த ஃபைட்டில வந்து விக்கி வந்து திவ்யா வந்து ஃப்ராடு, கோழை, ஈகோ சென்ட்ரிக் மேனியாக்ன்ற வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் இல்லையா? அத பத்தி விஜேஎஸ் அட்ரஸ் பண்ணி, அது விக்கி பேசினது தப்பு அப்படின்ற மாரி தான் ஃபைனலா சொல்லியிருப்பாரு. பட் ரொம்ப நேரமா விக்கி வந்து அதுக்கு வந்து பேசிட்டே இருப்பாரு. ஏன்னா, அவருக்கு வந்து அந்த திவ்யா முன்னாடி நம்மள தப்புன்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கிறத அவரால ஏத்துக்கவே முடியல. அவர் வந்து திரும்ப திரும்ப இல்ல சார், நான் அந்த அளவுக்கு புண்பட்டுட்டேன். திவ்யா வந்து எதுக்குமே பேசறதுக்கு கூட ரெடி ஆக மாட்டேங்கிறாங்க. அப்படி இப்படின்னு ரொம்ப அப்படியே அவர் திரும்ப திரும்ப பேசுவாரு. பட் எல்லாம் சொல்லிட்டு அகைன் விஜேஎஸ் வந்துட்டு அந்த மாரி வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணணும்னு இல்ல அப்படின்ற மாரி சொல்லிடுவாரு. அதுக்கப்புறமா நம்ம எவிக்ஷன் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அவர் எடுத்ததுமே ஆடியன்ஸ் எல்லாரும் வந்து நோ எவிக்ஷன் அப்படின்னு சொன்னதும் சுபிக்ஷாவும் அவரோராவும் உண்மைன்னு நினச்சிட்டு சுபிக்ஷா வேற பயங்கரமாக குதிச்சிருவாங்க. ஏன்னா சுபிக்ஷாவுக்கு அந்த ஒரு இன்ட்யூஷன் இருந்துகிட்டே இருந்தது, அவங்க போயிடுவாங்களோ இன்னைக்கு அப்படின்ற மாதிரி. ஆனால் ஃபைனலி அவர் வந்து இல்லை எவிக்ஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி கார்டை காட்டினதும் ஷில் பி லைக் இமீடியட்லி க்ரையிங். ஏன்னா அந்த பொண்ணு வந்து ரொம்ப எனக்கு இருக்கணும், இன்னும் நிறைய நாள் இருக்கணும், ஜெயிக்கணும். அந்த எனக்கு தெரிஞ்ச உள்ள அந்த கண்டஸ்டன்ஸில் சுபிக்கு வந்துட்டு அந்த ஜெயிக்கணும், நம்ம டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு தாட்டே இருந்துச்சோ அப்படின்னு எனக்கு பல வாட்டி தோணியிருக்கு. ஏன்னா அவங்க அந்த மீனவ சமுதாயம் அப்படிங்கிறதெல்லாம் நிறைய வாட்டி எடுத்து சொன்னப்போ, ஸோ அவங்க எவிக்ட் ஆனப்போ, ஆனால் என்னென்னா ரொம்ப அழுவாங்க, அவங்களால ஏற்றுக்க முடியல, அது எல்லாமே இருக்குதான். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப அழகான சென்ட் ஆஃபாக இருந்தது. பிக் பாஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே இந்த அளவுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு, நிறுத்தவே மாட்டேங்கிறாரு. என் கடலோடி, என் சுபி, ஐ லவ் யூ, யூஆர் மை கேர்ள் அப்படின்னு. ஆனால் ரொம்ப அழகான சென்ட் ஆஃப். யாருக்குமே இவ்வளோ வார்த்தைகள் பிக் பாஸ் சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது எனக்கு யோசிச்சு பார்த்தா யாருக்குமே தெரியல. அதுவே எனக்கு தெரிஞ்சு சுபிக்கு வந்து ரொம்ப ஒரு அழகான மெமரியாக இருக்கும். குறும்படம், சாரி நாட் குறும்படம், லைக் அவங்களோட ஜேர்னி வீடியோ ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே அதாவது நல்லாவே தெரியுது பிக் பாஸ்க்கு வந்துட்டு சுபியை வந்து ஒரு ஒன் ஆஃப் த ஃபேவரட் கண்டஸ்டன்ட். ரொம்ப நல்ல ஒரு எங்களுக்கு இந்த சீசனில் நீங்கள் கிடச்சது எங்களுக்கு பெருமை அப்படின்ற மாதிரிலாம் விஜய் சொல்லுவார். ஸோ ஓவராலாக ரொம்ப அழகான சென்ட் ஆஃபாக இருந்தது. வினோத்தும் விக்கியும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. வினோத் சொல்லுவாங்க, நீ வந்து 24 வயசு தான் ஆகுது, ஆனால் இப்போவே வந்து என் தம்பியை நான் எப்படி செட்டில் பண்ணுவேன் அப்படின்லாம் நீ யோசிக்கிறது வந்து ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக இருக்க, ஃபேமிலி மேலே அந்தளவுக்கு அக்கறையாக இருக்க அப்படின்னு. விக்கி அப்போ ஒரு அழகாக ஒன்று சொல்லுவார், நீ எல்லாத்தையும் பார்த்துக்கணும், நிறைய சாதிக்கணும்னு நினைக்கிற, இதெல்லாம் ஓகே, ஆனால் உன்னையும் பார்த்துக்கோ அப்படின்னு விஷயங்களெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சுபியோட எவிக்ஷனுக்கு பார்த்தா சுபின்னு அனௌன்ஸ் பண்ணதும் அவங்க ஆடியன்ஸில் ஒரு லேடி வந்துட்டு அப்பா கிளம்புமா கிளம்பு அப்படின்லாம் ஆக்ஷன் பண்ணதும் எனக்கு வந்து அந்தளவுக்கு சுபி என்ன பண்ணிட்டா அந்த பொண்ணு பாவம், இவ்வளோ அந்த பொண்ணு அப்படி இப்படிலாம் கையை கும்பிடு போட்டு கிளம்புன்னு சொல்கிற ரேஞ்சுக்கெல்லாம் சுபி எதுவும் பண்ண மாதிரி எனக்கு தெரியல. அது கொஞ்சம் டூ மச்சாக இருந்தது. ஸோ எனிவே சுபி கிளம்பிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம டிடிஎஃப் வின்னர் ஆரோராக்கு லைக் அந்த இது கொடுப்பாங்க இல்லையா, டிடிஎஃப் வின்னருன்ற அந்த ஒரு இதெல்லாம் போட்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு எந்த சீசன்லையுமே இந்த அளவுக்கு பயங்கர சூப்பராக வந்துட்டு அந்த டிடிஎஃப் வின்னரோட அந்த ஒரு ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் அப்படின்ற இதை அனௌன்ஸ் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சதில்லை. யூஸ்வலி ட்ரோன் வரும், அது இதுலாம் வரும், அதெல்லாம் ஓகே. ஆனால் இந்த வாட்டி பார்த்தா ஆரோராவுக்கு வந்து பயங்கரமாக ஒரு ஸ்டேஜ், ஆரோராவோட ஒரு சூப்பரான ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் கட் அவுட்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இருந்தது. எனக்கு தெரிஞ்சு இதோட போதும் அப்படின்னு தான் தோணுது ஆரோரா இவ்வளோ நாள் இருந்ததுக்கு. விஜய் நிறைய வார்த்தைகள் ஆரோரா பற்றி சொல்லுவாங்க, நிறைய புக் படிப்பீங்களா, நீங்கள் வந்து அழகாக மட்டும் இல்லை ரொம்ப சென்சிபிளாக பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய அப்ரிசியேஷன் கிடச்சிருக்கும். அது நானே நேற்று சொல்லியிருந்தேன், ஆரோரா ரொம்ப கிளாரிட்டி இருக்கும் அவங்க ஸ்பீச்சில் அப்படின்ட்டு. ஸோ ரொம்ப அழகாக விஜய்ஸே வந்துடுவார் அந்த ஸ்டேஜில் வந்தெல்லாம் கூப்பிட்டு கொடுத்ததெல்லாம் ரொம்ப கிராண்டாக இருந்தது. இது வரைக்கும் அந்த சீசனில் இவ்வளோ கிராண்டாக ஒரு டிடிஎஃப் வின்னருக்கு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ எனிவேஸ் அது முடிஞ்சது. அதுக்கப்புறம் வினோத் ஃபைனலி வந்துட்டு அவரோட ரூமில் இருக்கிறப்போ சபரிக்கு தேங்க்யூ சொன்னியா அப்படின்னு கேட்பாங்க. ஸோ லிட்ரலி வீட்டில் எல்லாருக்கும் தெரியும் சபரி தான் ஜெயிக்க வேண்டியது அப்படிங்கிறது. ஸோ அப்போ அந்த இடத்துல சபரி முகம் பார்க்க கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அந்த பயங்கரமாக கிராண்டாக அவரோராக்கு அது கொடுக்குறப்போ சபரி ரொம்ப இன்னசென்ட்டாக அப்படி கிளாப் பண்ணிட்டு இருப்பாரு. ஸோ எனிவேஸ் அந்த விஷயங்கள் எல்லாம் தான் நடந்திருக்கு. ஸோ இனி இப்போ இந்த வாரம் இனி பணப்பெட்டி, இனி ஓல்டு கண்டஸ்டன்ஸ்லாம் உள்ளே வருவாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் உள்ளே வந்து இனி என்னென்ன பெரிய பிரச்சனைகள் பண்ண போகிறாங்க, 2 வாரத்தில் என்னென்ன இனி எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி போக போதா, இல்லை திரும்பியும் அடிதடி ஆக போதா அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ see you guys tomorrow. Bye bye.